வேலையை முடிக்கிறதுக்கு உள்ள போனோம். சூரமுள்ள வெட்டி போட்டு அடைச்சிருக்கேன். சூரமுள்ள ஆத்தி அது கொக்கியெல்லாம் இருக்கும். உள்ள கண்ட இடத்துல மாட்டி இழுக்குமே. உள்ள விட்டியன்னா வெளியில இழுக்க முடியாது. உள்ள விட்டாலும் பிரச்சனை, வெளியில இழுத்தாலும் பிரச்சனை. உண்மைதான். உள்ள விட்டாலும் பிரச்சனை, வெளிய எடுத்தாலும் பிரச்சனை. என்ன கோழியோட குண்டி போச்சு? ஏய் அதெல்லாம் இல்லங்க, இது ஃபெதர். ஃபெதரா? இதுல அதுல இது வேற. என்ன இப்படி வந்திருக்கீங்களே? என்ன ஒரு நல்ல வேலையா வந்திருக்கீங்க. அப்ப நான் என்ன கெட்ட வேலையாவா? நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்கன்னா எனக்கு அதை பத்தி கேட்கணும் அவசியமே இல்ல. ஏன் வேலையை நீங்க தடுக்கிறீங்க? ஓசில வந்த உனக்கு உல்லாச பேச்சு தேவையா? ஓசில வந்திருக்கிறேன். நான் சொந்த வாகனத்துல வந்திருக்கிறேங்க. ஆமா, நான் என்னுடைய சொந்த வாகனத்துல வந்திருக்கேன். அத ஓசில வந்திருக்கீங்க. நீங்க உம்மை பார்த்தா வேட்டைக்காரர் மாதிரியே இருக்கு. மாதிரி இல்ல, அதான் உண்மை. வேட்டைக்கு வந்து ஓட்டையை தேடிட்டு வந்திருக்கேன். ஓட்டையை தேடி வந்திருக்கேனா? கிடையாதுங்க, வேட்டைக்கு தான் வந்திருக்கேன். அதான் எலி பிடிக்கணும்னா ஓட்டையை தேடி தான். எலியை பிடிக்கணும்னா எங்க ஓட்டை இருக்கு அப்படின்னு தேடி தான் போகணும். நான் எலி பிடிக்க வந்திருக்கேனா? வேற என்னதான் பிடிக்க வந்த? ஒரு மான்குட்டி பிடிப்பதற்கு வந்திருக்கிறேன். நீ என் கூட வா, நாளைக்கு உனக்கு 4 உடும்பு பிடிச்சு தர்றேன். எதுக்கு? இல்ல கீரி கூண்டு வச்சிருக்கேன். கீரி கூண்டு வச்சிருக்கேன். கீரி ஒண்ணும் இல்லையா? இல்ல கீரி கூண்டா? உடனே கறிதும்போ. உடனே நீங்க அதை சமைத்து சாப்பிட்டு விடுங்க. நமக்கு இந்த பிராய்லர் கோழி எல்லாம் பிடிக்காது. சரி, நமக்குல என்னையே தெரியும், உங்களுக்கு சொல்லுங்க. என் கையிலே பிடிச்சி. எனக்கு எந்த கறியுமே பிடிக்காது. உனக்கு எந்த கறியுமே பிடிக்காது. கறிக்கோட்டை பிடிக்குமா? அது இருந்தா தான் சமைக்கவே முடியும். இனிமேல் பட்டு நான் சாப்பிட்ற இடத்துல எதுக்க கூட நீ உட்காந்து சாப்பிட கூட. ஏங்க அப்படி சொல்றீங்க? நான் போய் உட்காந்து குழம்பு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ ரசம் கேட்டுக்கிட்டு இருக்க. எங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது அதுனா, எனக்கு பிடிச்சது ரசம் இருக்குன்னா அதை தான் வாங்கி சாப்பிட முடியும். யார் யாருக்கு என்ன பிடிக்குது அதை வாங்கி சாப்பிட முடியும். அருமையான ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், அருமையான உணவு. மலைக்குடிப்பட்டியில் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு, ருசியா இருந்துச்சு. இந்த நாட்டுக்கோழி குழம்பு 3 தடவை வாங்கி சாப்பிட்டுருக்கேன். 3 தடவை வாங்கி சாப்பிட்டீங்களா? நான் ரசத்துல வாங்கி சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாது எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். சத்தியமா அந்த நாட்டுக்கோழி குழம்பு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயும் இல்லை. அறுசுவை உணவு அருமையா இருந்தது. இதெல்லாம் நல்லா பேசுறீங்க. நீங்க போனா எதையோ சாப்பிடுவாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இனிமே நீங்க எப்போ உட்கார்ந்தாலும் உங்களுக்கு எதிர்த்த மாதிரி தான் உட்கார்ந்து நான் சாப்பிடுவேன். சத்தம் உன்னை நான் எங்கேயோ இல்ல. என்னது எப்பா? என்னம்மையா? ஏனையா? எப்பா நீயா? நான் தான் முருகா எம்பெருமானே, என் தங்கை வள்ளியை திருமணம் செய்வதற்காக வேடுவ உருவத்தில் வந்த கந்தா கடம்பா கார்த்திகேயா கண்டுகொண்டீரா? கதிர்வேலா கதிர்வேலா கண்டுவிட்டீரா? நீங்கள் தேடி வந்தது மான்குட்டி அல்ல, மங்கை, தங்களுடைய தங்கை. வந்திருப்பது முருகன் தான் என்று கூறிவிட்டால் சரி, என் தங்கை காலிலே விழுந்து விடுவாள். ஏங்க வந்த உடனே வேலை முடிஞ்ச சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே? அப்படி அல்ல, கதையோடு உறவாட வேண்டும். கதையோடு உறவாட வேண்டும். புராணத்தோடு புரள வேண்டும். புராணத்தோடு புரள வேண்டும். அப்படி என்றால் தங்கள் தங்கையோடு நான் விளையாட வேண்டும். அப்படித்தானே? அதனால் நான் உங்களை ஒரு உறவு வச்சு அழைக்கலாமா? உறவு வைத்து அழைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறீர்கள். நீங்க பொண்ணு தரீங்க, அவர் பொண்ணு எடுக்க போறாரு, உறவு வைக்காம என்ன வேண்டது? என்ன சொல்லி கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க. உங்களை நான் வக்கால ஓலி. இவ்வளவு நேரம் நல்லா தானங்க பேசிட்டு இருந்தீங்க. அறிவு விட்டானே வக்கால சொல்லலாமா? வக்கால ஒலி அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்கிறேன். வக்கால ஒலி ஐயா, யாரு என்னன்னு தெரியுங்கிற, அப்புறம் வக்கால ஒலிங்கிற, ஏடா வக்கால ஒலி அப்படி சொல்லலாமா? ஐயா, அந்த மனுஷன் ஒரு முறை தானே சொன்னாரு, நீங்க 1000 தடவை சொல்லிட்டு இருக்கீங்களே வக்கால ஒலி. அக்கால ஒலின்னா என்ன தெரியுமா? என்னங்க? மச்சினங்காரன் வர்றேன், உங்க அக்கால ஒளிச்சு வை. எங்க மச்சினங்காரன் வர்றதுக்கும் அக்கால ஒளிச்சு வச்சுக்கிற என்னங்க சம்பந்தம்? அர்த்தம் அதான். சரி, ஏன் ஒளிச்சு வைக்கிறாங்க? ஏற்கனவே வச்சிருக்கிறதுனாலதான். நீங்க ஏற்கனவே வச்சிருக்கனால ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்ப நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்களா? என்னை சும்மா இல்லங்க, ஏற்கனவே நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்கள் போது என்று சொல்லிக்கொண்டே போங்க. சரி, எது வருதோ போட்டு அமுக்குங்கள். அமுக்கிறவா? போதுவா? இப்படி ஒரு கற்பழிப்பா? எங்க அந்த உதட்ட புடிச்சு காடி, அந்த உதட்ட புடிச்சு காடி, அந்த கண்ணத்துல ஒரு மொச்சு பொச்சு. வளர்த்து பேக்குற மான்களே, ஒரு மன்னர் கண்டிரோ நீங்களே. வளர்த்து பேக்குற மான்களே, ஒரு மன்னர் கண்டிரம் நீங்களே. நான் அவரை பின்னாடி கூட்டி போய் கவனிச்சிட்டு வா. லேடி கிங்கிடி மலருண்டோ. என்ன வருது சொல்ற மோரே பர் மோரே. ஜேடி பம்பனகி லாட கொத்த. யார் கனசில வேண்டறே மோனியா புடவே. மாரி
ஏய் இருங்க பேசிட்டு இருக்கேங்க. என்ன பேசுற? எப்பா ஏய் ஏய் இன்னும் மட்டும் உள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு தானே உட்கார்ந்து இருந்தா. யாரு? எரும மாடு ஐயோ சங்கம் விழுந்துருச்சு. என்னங்க டவுசருக்குள்ள வந்து சங்கு விழுகுது அதிசயமா? தெரிச்சு போச்சு. ஏங்க ஏய் ஹலோ மாப்பிள்ள இது ஒரு மார்கழி மாசம் ரொம்ப கனமா இருக்கு. ஏய் எங்க திரும்ப மார்கழி மாசம் மேன்படும். வாய் ரொம்ப பேசுறத வாய். ஏய் இங்க நீ பாரு அத வாயில வச்சு ஊது. என்னம்மா? நீ ஊது பாப்போம். இத மட்டும் ஃபூன்னு மட்டும் ஊத முடியாது. பூணுல வாயில வச்சு ஊதுனே. நீ சங்கு ஊதிர்க்கியா இல்லையா? சங்குல வாய வைங்க. என்னடா சங்குக்கு வந்து இத மட்டும் ஃபூன்னு ஊத முடியாது. ஃபூன்னு ஊதுனா தான் வரும். ஓ, நீங்க சங்கோதியா? ஆனா இதுல ஊதலாம் ஃபூன்னு. இது யாருன்னு தெரியுமா? யார் இந்த பெண்குட்டி? உங்களுக்கு அந்த தங்கை. ஐயா சிரிக்கிறாரு. யாரா அது? வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி இது உங்க என்ன தங்கை? யானை திருடுற மாதிரி இருக்கு. அப்ப இது உங்க தங்கை அல்லவா? உங்க தங்கை அழைத்து வாருங்கள். அப்ப தங்கச்சி அழைத்து வாருங்கள் வாருங்கள். அம்மா நந்தினி இதெல்லாம் ஜீவாலிக்கு. சூப்பர் சூப்பர். மகாபாரதத்துல ஊதுறது. வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா முருகன் பெருமானே முருகன் பெருமானே கொண்டாட்டிலே குமரனுக்கு கொண்டாட்டம் ஐயா கோவிந்தம்மா பெண்களெல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம் கொண்டாட்டிலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் குமரன் பேரை நெருங்கி சொல்லுங்கள் குமரன் ஊரை அரோகரா அரோகரா வாடி வேலவா வேலிலே ஏறி வந்த வேலவா நீ ஓடி வா தூளல ஓடி வா தூளல வேலவா என்ன தீர்மானது? குண்டில கள்ள தூக்கி போட்டு போடுவேன். ஏய் அப்புறம் நீ தான் சிரமப்படுவ சரி விடுறா. ரூபணன் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடல. ஏன் பாடல? ஏன்? காசு. தொண்டை காய்ச்ச அன்பு சகோதரமே அடி நாயகமே என்னண்ணே? இந்த உருவத்தை பார், இந்த பருவத்தை பார். எந்த பருவத்தை பார்க்கணும்? வக்கால ஒளி. சரிங்க மாப்பிள்ள. அது சும்மா சும்மா அது யாருல வந்து அண்ணனுக்கு சடை புடிச்சு கிடக்குமா பின்னாடி. ஏய் என்னையா? சாமி தடை போட்டிருக்கு பிராந்தி அம்மன் கோயிலுக்கு எடுக்கணும். அண்ணே யார் முதல்ல எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு? ஏன் ஒரு மான் உள்ள போச்சுன்னு சொல்றாரு. என்னது? மிருதங்கார் வருவார் சந்தனம் தேய்ச்சி விட. அவர் ஒரு பெரிய பங்குன்னு தெரியுமா? மானுமுள்ள ஒரு மண்ணாங்கடி வா. வாங்க போவோம். நான் சொல்றது ஏய் இது மாதிரி வேலை வச்சுக்கிட்டா ஹலோ அப்புறம் தூக்கி அதுக்குள்ளேயே போட்டு இங்க போடுவேன். பாருங்க. இப்படிதான் புளுக்கு புளுக்குன்னு உள்ள போக கூடாது சரியா? எது? புளுக்குன்னு போக கூடாது. மான தேடிக்கிட்டு வந்திருக்காரு மானா. அங்க வாரு. செவனே இங்க வாரு காலையில சிரிக்கிறது. வந்து நிக்கிறேன். உன் வசனத்துக்கு அம்புட்டு போக ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாம் காலேஜ் ஃப்ரெண்ட் அதான். ஓ, உங்களுடைய நண்பர்களா, தோழிகளா? நல்ல விஷயம். எல்லாம் ஓ விட்டு மூட்டை முடிச்சா இல்லங்க. இல்ல இல்ல. நாம
அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. மூட்டை முடிச்சா வச்சுக்கிற பழக்கமே கிடையாது. சரி யார் வீட்டுக்கு வந்தாலும் இப்படிதான் நடுத்தரோட என்னமோ வீட்டுக்குள்ள இது வந்த மாதிரி விட்டுருவீங்களா நீ? நம்ம தூரத்து சொந்தா அவர் உங்க அண்ணன் மாதிரி கிடையாது, நல்ல ஒழுக்கமான ஆளு. அதுக்கு தான் உங்க அண்ணன் தான் அப்படி சரியில்லாம திரிகிறாரு. சொல்லிட்டேன் உங்களுக்கு. நல்ல உண்மையை சொல்லியிருக்காங்க. உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டேன். உங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க, என்ன பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க. இருக்கு அப்படியே. குச்சி நாய் மாதிரி. குச்சி நாய். ஏப்பா என் தூங்கும்போது என்ன கரையாம்புத்தூர்ல போய் தூங்கிட்டியா? சும்மா கட்டக்கி வச்சிருக்கேன். அத்தி சரி தாங்கள் இருவரும் சென்று வாருங்கள். வருகிறேன். இந்த பிள்ளையை உள்ளே தள்ளாமல் போக மாட்டேன். நீதான் தள்ள மாட்டியே. ஒரு பாட்டு கடவுள்.